ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளை சர்க்கரை, மைதா, ரீஃபைண்ட் ஆயில் இது எதுவுமே இல்லாமல் ஹெல்த்தியான ராகி மாவு வச்சு ஒரு சூப்பரான கேக் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் டேட்ஸு, இனிப்புக்கு நான் டேட்ஸ் தான் சேர்த்துருக்கேன். வெள்ளை சர்க்கரை, நாட்டு சர்க்கரை எதுவுமே சேர்க்கலை. மேலே வால்நட் டாப்பிங்ஸ் கொடுத்துருக்கேன். குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்கூல் ஸ்நாக்ஸ் ரெசிபி இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக கூட நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கு நான் 1 டம்ளர் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் லயன் டேட்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். கொட்டை இல்லாத லயன் டேட்ஸ் 1 டம்ளர் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டிடலாம். இப்போது இதே டம்ளரில் 1.5 டம்ளர் அளவுக்கு நல்லா கொதிக்க வச்ச சூடான பாலை நம்ம சேர்த்துக்கலாம். பால் நல்லா கொதிக்க வச்சு சூடாக இருக்கணும். இப்போ இதை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த பேரிச்சப்பழம் பாலில் நல்லா ஊறணும். இப்போ 15 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம். பேரிச்சம்பழம் ஓரளவுக்கு ஊறி இருக்கும். இப்போது இந்த பேரிச்சப்பழத்தை நம்ம அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இதில் கொஞ்சமாக பால் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு பாலை சேர்த்து இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம், நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைக்கணும். திரும்பவும் இதில் கொஞ்சமாக அந்த பேரிச்சப்பழம் ஊற வச்ச பால் இருக்குது இல்லைங்களா, அந்த பாலை இதில் கொஞ்சமாக ஊற்றி இன்னும் நல்லா தண்ணியாட்டம் நம்ம இந்த பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு பேஸ்ட்டு மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம இந்த பேஸ்ட்டை அந்த பால் இருக்குது இல்லைங்களா, அந்த பாத்திரத்திலே இதை நம்ம கொட்டிடலாம். இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான கேக்காக நம்ம வீட்டிலையே செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எல்லாத்தையும் இந்த பேஸ்ட் இதில் போட்டாச்சு. இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போது அதே டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு நான் மெல்டட் பட்டர் எடுத்துக்கிட்டேன். நல்லா வெண்ணெயை நல்லா உருக்கிட்டேன். இப்போ அதை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா நம்ம ஸ்பூனை வச்சு கலந்து விட்டுடலாம். இதை ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிடுங்க ஸ்பூனை வச்சு. இப்போது இது கூடவே நம்ம 1 டம்ளர் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கலாம். அதை ஜலிச்சிடலாம். இப்போது அதே டம்ளரில் 1/4 டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் ஜலிச்சு எடுத்துடலாம். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நம்ம ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ரொம்ப டைம் எடுக்காது. ரொம்ப ஈஸியான ரெசிபி கூட. இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் ஒரு மூடி அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு பேட்டர் கொஞ்சம் திக்காக இருக்கறனால இதில் நான் கொஞ்சமாக பால் சேர்க்குறேன். அதே டம்ளரில் 1/4 டம்ளர் பால் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு பேட்டர் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும்.
இந்த அளவுக்கு நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ இதை வந்து நான் கேக் டின்னு ஆல்ரெடி பட்டர் எல்லாம் தடவிட்டு அது மேலே கோதுமை மாவெல்லாம் தடவி வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து நம்ம இந்த கேக் பேட்டரை ஊற்றிடலாம். இப்போ இது மேலே ஊற்றிட்டு நல்லா தட்டி விட்டுடலாம். இப்போ இதுக்கு டாப்பிங்ஸ் வந்துட்டு நம்ம வால்நட் சேர்த்துக்கலாம். குழந்தைங்க வால்நட் அப்படியே சாப்பிட மாட்டாங்க இல்லையா? இந்த மாதிரி கேக்கில் டாப்பிங்ஸ் பண்ணிவிட்டு, அதுவும் இந்த ராகி கேக்கில் வால்நட் டாப்பிங்ஸோடு கொடுத்து சாப்பிட்டு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா அந்த காம்பினேஷன். ஸோ நம்ம வால்நட் வந்து ஃபுல்லாக டாப் பண்ணியாச்சு. இப்போது இதை வந்துட்டு நான் ஆல்ரெடி ஒரு ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டேன். அதில் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன் இந்த கேக்குக்குன்னு உப்பு யூஸ் பண்ணுவேன், கல்லுப்பு. அது திரும்ப திரும்ப ரீயூஸ் பண்ணுவேன். அந்த உப்பை போட்டு அது மேலே ஒரு வளையம் வச்சு ஆல்ரெடி ஒரு 10 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். இப்போ இந்த கேக் டின்னை அது மேலே நம்ம வச்சுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 25 to 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சூப்பரான ராகி டேட்ஸ் கேக் ரெடி. இதில் வந்து நீங்கள் ஒரு ஸ்பூனோ இல்லை கத்தியோ உள்ளே விட்டு எடுத்தீங்கன்னா இதில் ஒட்டாது. அதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. கேக் வந்து பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. அப்படி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.